காலிங் பெல் சத்தத்தை கேட்டாலே கொலை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு சந்துருவுக்கு. இன்னும் 2 மாசத்துல குழந்தை பெத்துக்கு போற ஹரிணியோட மனநிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. யார் இந்த சந்துரு, யார் இந்த ஹரிணி, இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது என்னுடைய கற்பனை கதை. கதைக்குள்ள போயிடலாமா? சந்துரு ஒரு நார்மலான குடும்பத்துல பிறந்த சாதாரண ஒரு பையன். ஆனா ஆசைகள்னு கேட்டீங்கன்னா அதிகமா செலவு பண்ணணும். மத்தவங்க லைஃப் ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்ப ரிச்சா வாழணும்ன்ற ஆசையுடைய ஒரு பையன். சந்துருக்கு 25 வயசு ஆகுது. சந்துருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா மேல ரொம்பவே பாசம் காமிக்கக்கூடிய சந்துரு ஒரு கட்டத்துக்கு மேல காதல் வசப்படுறான். ஹரிணின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. ஹரிணியை சந்துரு அவன் வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்ல தான் பாக்குறான். அங்கிருந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் காதலிக்கிறாங்க. காதலிச்சு சந்துரு இந்த விஷயத்தை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு நாள் தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறான். அம்மா, நம்ம குடும்பத்தோட நிலைமை, நம்ம யாரு, நான் யாரு, எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியுமா. நாங்க 2 வருஷமா காதலிச்சுட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணா நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம். எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சந்துரு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். சந்துருவோட அம்மாக்கு சரி பரவாயில்ல, நம்ம தான் பொண்ணு பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி கிடையாது, கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்துரு கிட்ட சரி நம்ம ஒரு நாள் அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்ட சந்துரு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு ஹரிணியோட வீட்டுக்கு போறான். ஹரிணிக்கு அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஹரிணியோட வீட்டை பார்த்தோன்னே சந்துருவோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பரவாயில்ல, நம்ம பையன் நிறைய சொந்த பந்தங்களோட வாழ போறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சந்துருவோட அம்மா. ஹரிணியோட பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா சந்துரு கிட்ட, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், எங்களுக்கு நீங்க கிராண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. சந்துருவோட அம்மா சரி பரவாயில்ல, இருக்கிற நகை நட்டை வித்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்துரு கிட்ட வீட்டுல தனியா பேசுறாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம இந்த கல்யாணத்தை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி. சந்துருவோட அம்மா கிட்ட இருக்க நகையெல்லாம் வித்தா கூட அவங்களால 2 லட்சத்துக்கு மேல புரட்ட முடியல. சந்துரு ஒரு மிகப்பெரிய கடன்காரன். என்னடா ஹீரோவை நான் கடன்காரன் திட்டுறேன்னு நினைக்காதீங்க. எஸ், அவன் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி தன்னுடைய லைஃப் ஸ்டைல ரிச்சா காட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள் தான். பேங்க்ல கடன் வாங்கியிருக்கான், தேர்ட் பார்ட்டி லோன் ஆப்ல கடன் வாங்கியிருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருக்கான், ஆபீஸ்ல கடன் வாங்கியிருக்கான். எங்கெங்கெல்லாம் அவனுக்கு கடன் கிடைக்கிற சோர்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கு மட்டும்தான் வேலைக்கே போறான். கடவுள் புண்ணியத்துல சந்துருவோட அப்பா சொந்த வீடு கொடுத்துட்டு போயிட்டாரு, வாடகை வீட்டுல இல்ல. அதனால சந்துருக்கும் அவங்க அம்மாவுக்கும் வாடகை கட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா சந்துருவோட வாழ்க்கை ஃபுல்லா கடன்ல தான் இருக்கு. ஆனா ரொம்ப ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள் தான் சந்துரு, நம்ம கதையோட ஹீரோ. இப்ப சந்துருக்கு ஆசைகள் அதிகமாகுது. ஆஹா, கல்யாணம் நம்ம ரொம்ப கிராண்டா பண்ணணும், மத்தவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கல்யாணம் பண்ணணும், எங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கடன் வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கடன் வாங்கி தான் இவ்வளவு வருஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கான்றது ஹரிணிக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனா ஹரிணிக்கு சந்துருவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். சந்துரு கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லவன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சந்துரு. அதனாலதான் ஹரிணி சந்துருவை உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ சந்துரு மறுபடியும் ஒரு பேங்க் அப்ரோச் பண்றான். லோன் அப்ரூவ் ஆகுது, லோன் எடுத்துடுறான். சந்துரு இது வரைக்கும் வாங்கின எல்லா கடன்லயும் ஒரு இஎம்ஐ கூட பெண்டிங் வச்சது கிடையாது. கரெக்டா கட்டிடுவான். சேலரி வரும், அந்த சேலரி அப்படியே இஎம்ஐ கட்டிடுவான். ஆனா கையில தான் காசு நிற்காது. ஒரு வழியா சந்துருக்கும் ஹரிணிக்கும் அவ்வளோ கிராண்டா சூப்பரான ஒரு கல்யாணம் நடந்தது. அங்க மொய் காசை எண்ணி பார்த்தான், அதை எடுத்து கடன் அடைச்சிருக்கணும். ஆனா அதையுமே ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணிட்டான் சந்துரு. சந்துருவோட அம்மா ஹரிணி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஹரிணி ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றா சந்துரு கிட்ட, நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு. தலகால் புரியல சந்துருக்கு. ஆஹா, நம்ம சீக்கிரமா அப்பாவாக போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் அவனுக்குள்ள கொஞ்சம் பயமும் வருது. நமக்கு நிறைய கடன் இருக்கு, நாளைக்கு குழந்தைன்னு ஒண்ணு வந்தா நம்ம எப்படி அதை பாத்துக்க முடியும், இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹரிணியும் சந்துருவும் ஒரு நாள் உட்காந்து பேசுறாங்க. ஹரிணி சந்துரு கிட்ட என்ன சொல்றான்னா, சீக்கிரமா இந்த கடன் அடைக்கணும், நீங்க வேலையில நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் வாங்குங்க, நிறைய ஹைக் வாங்குங்க, இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லைஃப்ல முன்னேறதுக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹரிணி சந்துரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட சந்துரு, சரி ஹரிணி, எனக்குமே அதுதான் ஆசை, நானுமே கூடி சீக்கிரம் கடன்லாம் அடைச்சிடுறேன், இனிமே கடன் வாங்கினது போதும் அப்படின்னு கடனை சீக்கிரம் அடைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கிறான் சந்துரு. எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு போவான், வீட்டுக்கு வருவான், ஹரிணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். இப்படியே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் சந்துரு. ஹரிணிக்கு குழந்தை பிறக்க இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறான் சந்துரு. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபிஷிங் இமெயில். ஆஃபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ற நம்மளோட இமெயிலுக்கு ஒரு ஃபிஷிங் இமெயில் வரும். அதை டச் பண்ணா நம்மளை ஹேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
அன்பார்ச்சுனேட்டா சந்துரு ஏதோ ஒரு ஞாபகத்துல அந்த ஃபிஷிங் இமெயிலை டச் பண்ணிடுறான். சந்துருவோட சிஸ்டம் ஹேக் ஆகி சந்துருவோட இமெயிலுக்கு ஒரு மெயில் வருது. உங்கள் கம்பெனியில் நடக்கிற ப்ராசஸை நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம், எங்களுக்கு 100 கோடி ரூபாய் அமௌண்ட் கொடுத்தாதான் அந்த ஹேக்கை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது. அந்த மெயிலை பார்த்த உடனே சந்துருக்கு தலைகால் புரியவே இல்லை. ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான் சந்துரு. கூட இருக்க நண்பர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். மச்சான், எனக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்தது, இதை நான் ஆஃபீஸில் சொன்னால் என்னை வந்து வேலையை விட்டு அமுச்சிருவாங்க, என்னோட தப்பு தான், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கூட இருக்க ஃப்ரெண்டு தினேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஐடியா கேட்குறான். தினேஷ் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்லடா, இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, நீ ஆஃபீஸில் போய் சொல்லிடு, சொல்லாமல் இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் பண்ணிடுவாங்க, அட்லீஸ்ட் சொன்னால் உன்னை கூப்பிட்டு வச்சு உனக்கு அட்வைஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலான்ற ஸ்டெப்பாவது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் அட்வைஸ் கொடுக்குறான். சந்துரு அவங்க மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு தனியாக பேசுகிறான். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபிஷிங் இமெயில் வந்தது, இதை நான் கிளிக் பண்ணேன், 100 கோடி ரூபாய் கேட்டு எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஆஃபீஸோட சிஇஓக்கு தெரியுது. சிஇஓ உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. அந்த ஹேக்கருக்கு 100 கோடி ரூபாய், ஆஃபீஸோட காசுல இருந்து 100 கோடி ரூபாய் அந்த ஹேக்கருக்கு அனுப்பி ஆஃபீஸை நார்மலாக்குறாரு. அடுத்த நிமிஷமே சந்துருவை அந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபயர் பண்ணுறாங்க. காலையில் சந்தோஷமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போன சந்துரு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஹரிணியை ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்பவே சோர்ந்து போய் ஒரு மாதிரி டல்லா உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னங்க ஆச்சு, காலையில நல்லா சந்தோஷமா தானே போனீங்க, ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி ஹரிணி கேட்குறா. அப்பதான் சந்துரு சொல்றான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஆஃபீஸ்ல, என்னை வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இந்த வேலையை நம்பிதான் நிறைய இடத்துல கடன் வாங்கினேன், உன்னை ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணேன், இப்போ குழந்தை பிறக்க போகுது, என்ன பண்ண போறோன்னு ஒண்ணுமே புரியல, செத்துடலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு உடனே போயிட்டான். எப்பயுமே எல்லா விஷயத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய சந்துரு இன்னைக்கு ரொம்ப டல் ஆயிட்டான். ஒரு மாசம் வேலை இல்லாம வேலையை தேடிக்கிட்டு இருக்கான் சந்துரு. திடீர்னு ஒரு நாள் வீட்டு வாசல்ல காலிங் பெல் சத்தம் கேட்குது. சந்துரு டோர் ஓபன் பண்றான். இஎம்ஐ கட்டாததால பேங்க்ல இருந்து ஒரு ஆளு சந்துருவோட வீட்டுக்கு வந்து சந்துருவை வார்ன் பண்ணிட்டு போறாரு. மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது. ஹரிணி இந்த தடவை போய் கதவை ஓபன் பண்றா. தேர்ட் பார்ட்டி ஆப்ல லோன் எடுத்திருந்தான் சந்துரு. அந்த லோன் ஆஃபீஸர் வந்து வீட்டு வாசல்ல ஹரிணியை திட்டிட்டு போறாங்க. மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேட்குது. சந்துருவோட அம்மா போய் இந்த தடவை கதவை ஓப்பன் பண்றாங்க. சந்துரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா கடனை திருப்பி கொடுக்கலன்னா அவங்க எல்லாரையும் வீட்டோட கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. வேலை இல்லை, கடன் அதிகமாயிருச்சு, வீட்டு வாசல்ல வந்து கடன்காரங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ரெஷரை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சந்துருக்கும் தெரியல, ஹரிணிக்கும் புரியல, அவங்க அம்மாவுக்கும் ஒண்ணுமே விளங்கல. இருந்தாலும் சந்துரு ரொம்ப காமா ஹரிணி கிட்ட உட்காந்து பேசுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம குழந்தைய நல்லா வளர்ப்போம், நான் வாங்கின கடன்லாம் சீக்கிரம் அடைச்சிருவேன், எனக்கு கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ வந்துடும், நான் நல்ல கம்பெனியில் போய் செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்து அதே ஹரிணி கிட்டையும் சொல்லி அவளை கொஞ்சம் காம் டவுன் பண்றான். ஹரிணியோட வீட்டில இருந்து ஒருத்தரும் சப்போர்ட் பண்றதுக்கு இறங்கி வரல. இன்னும் சொல்லப்போனா ஹரிணியோட குடும்பத்திலையும் ரொம்ப பெரிய பணம் காசெல்லாம் கிடையாது, அவங்களும் ஒரு நார்மல் ஃபேமிலி தான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு சந்துருக்கு ஒரு மெயில் வருது, இன்டர்வியூ. ஹரிணிக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும், சந்துருவோட அம்மாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு யார்கிட்டையும் சொல்லாம காலையில சந்துரு இன்டர்வியூக்கு கிளம்பி போறான். சந்துரு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்கா ஹரிணி. அவளுக்கு பெயின் வேற வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. சந்துருவோட அம்மாவுக்கு அப்புறம் சந்துருவோட அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை வீட்டுல. அப்பதான் ஹரிணி ஒரு முடிவு எடுக்கிறா. சந்துரு அன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ரொம்ப பொறுமையா பேசினான், ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவான்றதுக்காக தானோ அப்படின்றத தப்பா யோசிச்சுட்டு ஹரிணி தப்பான முடிவு எடுக்கிறா. ஃபேன்ல தூக்கு போட்டு இறந்து போறா ஹரிணி. கோவிலுக்கு போயிருந்த சந்துருவோட அம்மா திருப்பி வந்து பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹரிணியோட அப்பா அம்மா சொந்தக்காரங்களுக்கு இந்த விஷயத்த சந்துருவோட அம்மா சொல்றாங்க. வித்தின் 2 hours 3 hours ஹரிணியோட இறுதி சடங்கு ஃபைனல் ரிச்சுவல்ஸ் முடியுது. சந்துருவோட போனை ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு அவன் இன்டர்வியூக்கு போயிருக்கான். சந்துருவோட அம்மா சந்துருக்கு கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா சந்துருவோட நம்பர் நாட் ரீச்சபிள். சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். சந்துரு ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் வாங்கிட்டு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா நடந்து வந்து கதவை திறந்து பார்க்கறான். சந்துருவோட அம்மா ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும் போது சந்துருவோட அம்மா விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி ஹரிணி நம்ம கூட இல்லை, தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு. சந்துரு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணான், ஆசைப்பட்டு காதலிச்சான், இப்போ அவ கூட இல்லைன்னும் போது அந்த வலியை அவனால ஏத்துக்கவே முடியல. சந்துரு செலக்ட் ஆன அந்த கம்பெனில இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனியோட 2 மடங்கு சம்பளம் அதிகம், சீக்கிரம் கடன் அடைச்சிடலாம், குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம், இந்த வீடை வந்துட்டு இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஆசைகளோட இருந்த கனவுகளோட இருந்த சந்துருவோட மனநிலை இப்போ ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. அவனால துக்கத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. இருந்தாலும் கடன் அடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அடுத்த 6 மாசம் கண்டினியூஸா ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சு அந்த கடனை ரொம்ப வேகமா அடைச்சான்.
அருணியோட பேரண்ட்ஸும் சரி, அருணியோட சொந்தக்காரங்களும் சரி சந்துருவை சுத்தமா வெறுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி. அருணி தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். கடனை அடைச்சிட்டான் சந்துரு. கடனை அடைச்ச உடனே அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை தேடி பார்க்கறான், யாருமே காணோம். தன்னுடைய மனைவி கூட இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான், அவங்களும் பிரம்ம பிடிச்ச மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, மருமகளை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யோசிச்சு 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 சந்துரு பைத்தியம் ஆயிடுறான். சந்துருவை குணப்படுத்துறது எப்படின்னு தெரியாம அவங்க அம்மா தினமும் ஒரு கோவிலுக்கா ஏறி மட்டும்தான் இறங்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த கதையை முடிக்கிறோம். ஸோ த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா, கடன் நம்ம ஆசைக்காக வாங்குறோம். ஆனா அந்த ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் கடன் மட்டும்தான் அதிகமா இருக்குமே தவிர நம்ம சந்தோஷம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.